அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப திருக்காஞ்சியை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருக்காஞ்சியை பத்தி பேசினாக்க பேசிக்கொண்டே போகலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலமாக இருக்கிறது. நிறைய கதைகள் உள்ளன. இந்த வராக அவதாரம் கொண்ட விஷ்ணு பகவான் என்ன செஞ்சாரு, தான் யாருங்கிறத மறந்து பூமியில காடு மேடு சுற்றி தெரிஞ்சாரு. பிரம்மதேவரின் ஆலோசனைப்படி லட்சுமி தேவி இந்த திருக்காஞ்சியில் தவம் செய்கிறாள். இங்குள்ள வராகங்களில் நீராடி சிவலிங்கத்திற்கு அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை செய்து வணங்கி வருகிறாள். அப்பொழுது சிவலிங்கத்திற்கு அலங்காரம் செய்யும் பொழுது தன் இடுப்பில் இருந்த காஞ்சியை எடுத்து, காஞ்சி என்றால் ஒட்டியானம், சிவலிங்கத்தை சுற்றி அணிவிக்கிறாள். அப்படியே 16 பட்டைகளால் ஆன சிவலிங்கம் ஜொலிக்கிறது. 16 பட்டைகளால் ஆன சிவலிங்கம் அந்த ஒட்டியானத்தால் ஜொலிக்கிறது. இதை கண்ட தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் ஹரஹரா சங்கர, ஹரஹர சங்கர, ஹரஹர சங்கர என்று முழங்கி மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதிலிருந்து அவருக்கு காஞ்சிநாதர் என்ற பெயர் வந்தது. அவ்வூர் திருக்காஞ்சி என்றும் அழைக்கப்பட்டது. எவன் சிவன் ஒருவனை ஆராதிக்கிறானோ அவன் சிவரூபத்தை அடைகிறான். எதானது சிவனை துதிக்கின்றதோ அதுதான் நாக்கு. எது சிவனை தியானம் செய்கின்றதோ அதுதான் மனசு. எது சிவனின் சரிதங்களை கேட்கின்றவையோ அவைதான் செவிகள். அவரை பூஜிக்கின்றவே கைகளாகும். அவரை தரிசிப்பதே நேத்திரங்கள், கண்கள். அவரை வணங்குவதே சிரசாகும். எவை சிவசேத்திரங்களில் பயணிக்கின்றனவோ அவையே பாதங்கள். ஆகவே லட்சுமி தேவி, நீ சிவனையே பூஜை செய், வராக அவதாரம் கொண்ட விஷ்ணு இங்கு வந்து சேர்வார் என்று நாரத முனி லட்சுமி தேவியை பூஜை செய்ய சொன்னார். அப்பொழுது இங்கு நான் ஒரு கதை இங்கிருந்து நடந்ததை சொல்கிறேன் என்று சொன்னார். சதானந்தர் என்பவர் இங்கு ஒற்றை காலில் நின்று சிவபெருமானை நினைத்து தவம் செய்தார். ஆனால் சிவபெருமான் அவரின் பக்தியை சோதிப்பதற்காக வெகு நாள் கழித்து இந்திரன் ஒரு ரூபம் கொண்டு ஐராவதத்தில் ஏறி வந்து நின்று, சதானந்தா, நீ ஏன் சிவனை பூஜிக்கிறாய்? நான் உனக்கு வேண்டும் வரங்களை தருகிறேன், என்னை பார் என்று சொல்கிறார். விழித்து பார்க்கிறார். அங்கே இந்திரன் நிற்கிறார். நான் உன்னை வணங்கவில்லை, நான் சிவபெருமானை வணங்குகிறேன் என்றார் சதானந்தர். உடனே அவர், நான் வேண்டும் வரங்களை தரும்போது நீ ஏன் சிவனை வணங்குகிறாய்? என்னையே வணங்கு என்கிறார். கண்டபடி நிறைய வார்த்தைகளை சொல்கிறார். சிவனை பற்றி தாழ்வான வார்த்தைகளாக சொல்கிறார். அவர் சொல்லும் பொழுது, இப்படி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் சிவனைத்தான் நினைப்பேன் என்று சொல்லி அவர், நீ இருக்கும் இடத்தில் நான் இருக்க மாட்டேன் என்று கிளம்புகிறார். உடனே சிவபெருமான் தன் சுயரூபத்தை காட்டி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுகிறார். அவரும் அங்கிருந்த நாய், பூனை, கழுதை, புறா, பட்சிகள், பறவைகள், நாகங்கள் எல்லாம் அந்த சிவபெருமான் தரிசனத்தை அடைந்தன. இவையெல்லாம் அந்த வராக நதியில் நீராடி அந்த நீரை அருந்தியவை. அங்கு தன்னறியாமல் அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் போய்விட்டன. ஆகவே சிவ தரிசனம் அவைகளுக்கு கிடைத்தன. எல்லாமும் சேர்ந்து சிவபெருமான் வரவழைத்த அந்த புஷ்ப விமானத்தில் இந்த சதானந்தரும் இந்த எல்லா ஜீவன்களும் அந்த சிவலோகத்தை சிவபெருமானுடன் சேர்ந்து அடைந்தன. சிவ ரூபம் அடைந்தன. கைலாயத்தில் அமைதியாக இருக்கின்றன. அவற்றை போல் அவையே அப்படி இருக்கும் பொழுது, நீ லட்சுமி தேவி, நீ பூஜை செய், வராக உருவம் கொண்ட உனது கணவர் கிடைப்பார், விஷ்ணு பகவான் வருவார் இங்கே என்று நாரதர் இந்த கதையை கூறி இந்த லட்சுமி தேவியை பூஜை செய்ய உற்சாகப்படுத்துகிறார். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.